ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம எழில் அமிர்தா 2 பேருமே லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக வெளியில் வராங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாகி போக வேணான்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாக்கியா கிச்சன்லேயே நின்றுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம செடியெல்லாம் இங்கே பாரு எழில், இங்கே பாரு, அவசரப்படாத, தயவு பண்ணி போகாத அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் போகாதன்னா அப்படின்னு நம்ம இனிய வேற அழுதுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா நிலா பாப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஈஸ்வரி பார்த்து செமையாக முறைச்சிட்டு இருக்காங்க. டேய் எங்கடா கிளம்பிட்டா அப்படின்னதும், அதான் உங்கள் பேச்சு கேட்கலன்னா வீட்டை விட்டே போக சொல்லிட்டீங்களே, அதனால நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் வாழணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கும் வாழ தெரியும், எனக்கும் குடும்பம் நடத்த தெரியும், நான் வெளியிலேயே போய்க்கிறேன் பாட்டி அப்படின்னதும், ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா, அப்படி ஒன்று மாற்றி வச்சிருக்காடா. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் அமிர்தாவை 4 வார்த்தை பேசினதால தான் இப்போ நான் வீட்டை விட்டே போகிறேன். இன்னும் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் கொலைக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னதும், ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டல, சரி வீட்டை விட்டு போகிறேன், என்னை கொண்டுட்டே போடா அப்படின்னு பாட்டி சொன்னதும், நீங்கள் யாரும் என்ன சொல்லியோ நான் கேட்க போகிறதே இல்லை, அமிர்தா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல கேட்காம நம்ம எழிலும் அமிர்தா நிலா 3 பேருமே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து பாக்கியா பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆமா அண்ணன் போகுதுமா, நீ ஆச்சும் 4 வார்த்தை சொல்லுமா, கண்டிப்பாக அண்ணன் போகாது அப்படின்னதும் பாக்கியா எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னம்மா பாக்கியா, ஈஸ்வரி பேசுனதுக்காக அவன் போக இல்லைம்மா, நீ ஒரு வார்த்தை சொன்ன எங்க காரணத்துக்காகத்தான் போகிறான் அப்படின்னு நம்ம எழிலோட தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அட போமா, நீ இப்போ அழுது என்ன பிரயோஜனம், இந்த அளவுக்கு அழுற நீ எதுக்குமா பின்ன எழில வீட்டை விட்டு போக சொன்ன, பாவமா எழில், அவன் ரொம்ப கஷ்டப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ஈஸ்வரி பாட்டி, போதும் இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அழுதுட்டு இருக்கீங்க, போனா போகட்டும், இங்கே பாருங்க இனி யார் இந்த வீட்டில் அழவும் கூடாது, அவனோட பேச்சையும் எடுக்கவும் கூடாது, பார்த்தீங்களா நம்ம யாரும் முக்கியம் இல்லைங்கிற படியாத்தானே நம்ம எல்லாருமே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அமிதா பின்னாடி போயிட்டான், அப்படிப்பட்டவனுக்காக அழுது என்ன பிரயோஜனம், எல்லாரும் கொஞ்சம் அழுறது நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு. இங்க பாரு ஈஸ்வரி, சொல்ல போனா இதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு நம்ம தாத்தா சொன்னது. ஓஹோ அப்பனா நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாங்க, 4 வார்த்தை நல்லதை எடுத்து சொன்னா அதுக்கு நான் காரணமாகி முடியுமா, இங்க பாரு நல்லதை நல்ல விதமா சொல்லணும், இப்படி நல்லமில்ல அது இதுன்னு அந்த பொண்ணை பற்றி பேசினா எந்த புருஷனுக்கு தான் கோவம் வராது, எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு, பாவம் எழிலும் அமிதாவும் நிலா பாப்பாவும் இந்த வீட்டில் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்கள போய் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு செம்ம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செடியனும், ஆமா பாட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் பாட்டி, பாவம் எழில் வெளியில போய் எப்படி கஷ்டப்படப்படுறானோ தெரியல அப்படின்னுட்டு நம்ம செடியனும் பேசிடுறாங்க. இப்படியே எல்லாரும் ஆளுக்கால் பேசினது உடனே பாக்கியா தயவு பண்ணி யாரும் விடுத்து நிக்க வேணாம், என்ன கொஞ்சம் தனியா விடுங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னதும், பாக்கியா நான் சொல்றது கேளுமா ப்ளீஸ், நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னதும் ஈஸ்வரி அங்கிருந்து போனது பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம அமிர்தா எங்கால நிலா எழில் 3 பேரும் பேக்கோட வாரதை நம்ம கோபி பார்த்துட்றாங்க. இன்னும் இது இவங்க 3 பேரும் எங்க கிளம்புறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு நேரா எழில் முன்னாடி நடந்ததும் எழில் செம்மையா முறைக்கிறாங்க கோபியை. இந்த பக்கம் நிலா பாப்பா கிட்ட பாப்பா எங்கம்மா போற அப்படின்னதும் அமிதாவும் சடனா குழந்தை இழுத்துட்டு போறாங்க. ஸோ இதனால கோபி யோசிக்கிறாங்க, என்ன இது 3 பேரும் அழுத மாதிரி இருக்கு அப்படின்னா பிரிஞ்சு வீட்டை விட்டு போறாங்களா, ஆஹா இப்படி ஒரு சந்தோஷமான தருணத்தை தானே நான் பார்த்தேன். பாக்கியா நீ தான் இவங்க 3 பேரும் வீட்டை விட்டு போறதுக்கு காரணமா இருடி, இதை வாரா அப்படின்னு சொல்லிட்டு கோபி என்ன பண்றாங்கன்னா பாக்கியா வீட்டுக்கு வராங்க. டேய் நீ இப்ப எதுக்குடா வந்த, நீ என்ன இளறைய கூட்டலான்னு வந்த, டேய் இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ ஒருத்த மட்டும் தாண்டா, ஏண்டா இப்படி அடிக்கடி நீயும் சனியன் மாதிரி எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம எழிலோட அப்பா நம்ம கோபியோட அப்பா திட்டிட்டு இருக்காங்க. அப்பா நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, இன்னைக்கு என் பிள்ளையும் என் மருமகளும் வீட்டை விட்டு போறாங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே அந்த பாக்கியா, அவ மட்டும்தான், எனக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைய வீட்டை விட்டு அவ தான் அனுப்பியிருப்பா. இங்க பாருங்கப்பா நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்கு உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்துவா, அப்போ நீங்க என்னத்தான் தஞ்சம் அடையணும் அப்படின்னு. இங்க பாரு நான் நடுத்தருவில் செத்து தான் கிடப்பனே தவிர கண்டிப்பா உன் வீட்டுக்கு தஞ்சம் தேடி வரமாட்டேன் அப்படின்னு நம்ம எழிலோட அப்பா கத்திட்டு இருக்காங்க. டேய் இப்ப எதுக்குடா சிந்து மூட்டி விடலான்னு வந்திருக்கியா, வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு ஈஸ்வரி சொன்னது. எங்க அந்த பாக்கியா அவளை கொஞ்சம் வர சொல்லுங்க, அவ கூட பேசாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னதும் உடனே செடியை இங்க பாருங்க எங்க அம்மா கூட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு, இப்ப வெளியில போறீங்களா இல்லையா அப்படின்னதும், டேய் சத்தம் போடாடா அப்படின்னதும்
உடனே பாக்கியா வராங்க. இப்ப எதுக்காக வந்து கத்திட்டு இருக்கீங்க? ஓஹோ, நான் கத்துறனா என்ன, நீ மட்டும் உழைச்சி சம்பாதிச்சு இந்த வீட்டுல மகாராணியாட்டம் வாழலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதான் ஒவ்வொருத்தங்களா வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க கோபி. இங்க பாருங்க, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்க, என் வாயை வந்து கிளறாம ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு போங்க அப்படின்னது. ஏய் இங்க பாருடி, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. என் குடும்பம் மொத்த பேரையும் பிரிச்சு என்னை தன்னி ஆக்கிட்டல, அதுக்கு இன்னும் நீ அனுபவிப்படி. இன்னைக்கு எழில் போனா நாளைக்கு செழியனும் அங்கால ஜெனியே போவாங்க, அடுத்த நாளைக்கு அம்மா அப்பவே உன்னை விட்டு வந்துருவாங்கடி. அப்போ நீ தனி மரமா நிப்ப. அப்ப தெரியும் இந்த கோபியோட அருமை. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இதுவும் வேணும், உனக்கு இன்னமும் வேணும். ஒன்று தெரியுமா? என்னடா குடும்பமா சேர்ந்து என்னை பிரிச்சுட்டு இந்த பாக்கிய சந்தோஷமா இருக்காளின்னு நான் நேற்று பொறாமப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அல்வாலாம் வாங்கி என்னோட ராதிகாவுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு பயங்கரமா பேசினதும், இன்னொரு வாட்டி இங்க நின்று விளக்குமாறு பிஞ்சிடும், கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து துரத்தி அடிச்சிடுறாங்க கோபியை. இங்க பார்த்தோம்னா கோபி நேரா ஸ்வீட்டோட ராதிகா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகாவோட பொண்ணையும் கூப்பிட்டு, இந்தம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ ராதிகா, நீ எடுத்துக்கோ அப்படின்னு. நீங்க இப்படி சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே, எப்பவாச்சும் அந்த குடும்பத்தை நினைச்சு மூஞ்சி தூக்கி தானே வச்சுப்பீங்க, இப்ப இந்த புதுசா ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். ஒன்னு தெரியுமா? அந்த பாக்கியா வந்து தனியா அனாதையா நிக்க போறா அப்படின்னதும் புரியலையா? அந்த அமிர்தா, நிலா, எழில் 3 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னதும் ராதிகா வந்து அதிர்ச்சியா